அனைவருக்கும் வணக்கம். கரூர் குறித்த சம்பவத்திற்கு நாம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம், விஜயும் அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேற்றைக்கு போய் கரூர்ல இறந்தவர்களுக்கு தன்னுடைய கண்ணீரை செலுத்திட்டு தன்னுடைய ஆதங்கள் எல்லாம் கரூர் மக்கள் சொல்லிட்டு, கரூர் என்பது ஒரு தனி தீவு. அங்க எந்த ஒரு நெட்வொர்க்குமே கிடையாது. என்ன நடந்தது அப்படின்றத விஜயே போய் விளக்குனாதான் சரி வரும்னு சொல்லி இதற்கு ஒரு நிகழ்வு எடுத்து போயிருந்தாரு. அந்த கரூர் சம்பவத்துல இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவிச்சு விட்டு அங்க என்ன நடந்தது அப்படின்றத அவர் பேசியிருந்தாரு. பேசும்போது நானே கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். என்னடா அது இப்படி பேசிட்டாரு, ஒரு நாம எதுவும் தப்பா பேசிட்டோம் போல கரூர் சம்பவத்துல அப்படின்னு நினைச்சேன். அவர் ஒரு நிறுவனத்திற்கு போய் ஒரு நிறுவனத்துடைய துவக்க வேலைக்கு போயிட்டு அப்படியே கரூர்ல இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலையை கொடுத்திருந்தார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக டிஎன்பிசி தேர்வாளர்கள் குரூப் 4 எழுதக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் பறிப்போகுது, இந்த 31 பேருக்கு வேலை கொடுக்கறனால அப்படின்னு சொல்லி நாம் பேசியிருந்தோம். அப்ப அதுக்கு பல பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதிலும் முக்கியமாக தாவேக்காவுடைய கட்சிக்காரங்க, ஆதரவாளர்கள், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரூர் சம்பவத்துல மரணம் அடைந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதில் தவறு இல்லை, அரசு வேலை கொடுப்பதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி. என்னடா அது இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு பையன் நானும் டிஎன்பிசிக்கு தான் படிக்கிறேன், அண்ணா செய்யறது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டாரு. அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அப்படித்தான் பதில் சொல்லிட்டாரு. ஏங்க, படிக்கிற எனக்கே வருத்தம் இல்லை, உங்களுக்கு என்ன வருத்தம்? கவர்மெண்ட் வேலை கொடுத்தா கொடுத்துட்டு போறாரு. தளபதிக்காக இருந்தாங்க, அது திமுக ஆட்சியில் கொண்டுட்டாங்க. அதுக்காக இந்த ஆட்சி தளபதி பொறுப்பேற்ற உடனே அவர்களுக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட இப்படி மன்னிச்சிருவேன். ஆனா இன்னொருத்தன் போட்டிருந்தான். என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அப்ப அந்த அரசுக்கு அந்த அவர்களுக்கு நீதி கிடைக்கல. திமுக வந்த உடனே அதிமுக ஆட்சியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுத்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இறந்தவர்களுக்கு. அதனால திமுக கொலை செய்த 41 பேருக்கும் மேல, 41 பேருக்கு 50 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அந்த 41 பேருடைய அந்த தவறை சரி செய்வதற்கு எங்க ஆட்சியில எங்க அண்ணன் அரசு வேலை கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டான். நமக்கு சிறப்பு கட்டடிச்சு மாதிரி அடிச்சு 2 பக்கமா என்னடா இப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவங்களுக்கு எவனுக்குமே ஒன்றும் புரியல. அதாவது விஜய் கரூர்ல பேசின மேட்ரு குறித்து நான் அவன் பார்த்தேன், இந்த காட்சிகளை நான் பார்த்தேன். அவர் என்ன பேசினார் அப்படின்னு, குப்பை குப்பை குப்பையாட்டம் பேசி வச்சிருக்காப்புல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்த வேலைக்கு போயிருக்காரோ அது குறித்து பேசணும். நீங்க எதுக்காக கரூருக்கு போனீங்க? கரூர்ல இறந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னீங்க. போயிட்டு மீண்டும் மீண்டும் திமுக மிஸ் இவன் அடிச்சுட்டா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் என்று தொடர்ச்சியாக திமுகவின் மீது மட்டுமே வன்மத்தை கொட்டுறாங்க. நமக்கு திமுகவின் மீது பெரிய வன்மம் இருக்கு. என் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோடு கை கோர்த்து தமிழர்களை போராட விடாமல் ஒட்டுமொத்தமாக முடக்கி போட்டது அந்த திமுகவுடைய அரசு. எங்களை விட உங்களுக்கு திமுக மேல வன்மம் எல்லாம் பெருசா இருக்காது. உங்க தளபதி 2 வருஷம் முன்னாடி கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் திமுக தீய சக்தின்னு சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா? நாங்க 15 வருஷமாவே திமுக தீய சக்தி, திமுக இன துரோகிகள், திமுக என்கின்ற கட்சியை ஒழிப்பதற்கு தான் நாங்கள் உருவாகி இருக்கோம் அப்படின்னு பேசணும். அதுக்கு இன்னைக்கு கிளம்பி எப்படி வர்றாங்கன்னா, சீமான் பார்த்தீங்களா போய் உதயநிதிலாம் ஸ்டாலின் சந்திச்சாரு, அது தனிப்பட்ட மாண்பு, அதுக்குள்ள நம்ம போகலாம், கரூர் சம்பவத்துக்குள்ளேயே வருவோம். தொடர்ச்சியாக திமுகவின் மீது இவர் பேசக்கூடிய காரணம் திமுக ஆட்சியில் நடந்துருச்சு. அதாவது திமுகவுடைய காவல்துறை மீது குற்றம் சொல்றாரு. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. காவல்துறை நேக்கா கொண்டு வந்து எங்களை கரூர் அந்த சம்பவ இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அன்றைக்கு கொடுத்த காவல்துறையுடைய அறிக்கை, அவங்க அன்னைக்கு கொடுத்த பேட்டியில பார்க்கும்பொழுது, நாங்கள் விஜய்க்கு பல முறை சொன்னோம், ஆனால் விஜய் அதை கேட்கவில்லை, கேட்காம அவர் தான் முன்னாடி வந்தாரு, அவங்க டீம் தான் இந்த இடத்துல நின்று பேசணும்னு அடம் பிடிச்சு இந்த பலியானதற்கு அவரும் ஒரு காரணம் என்று சொன்னாங்க. அவரும் ஒரு காரணம், நாமளும் சொல்றோம். அவர் கழுத்து நடிச்சு கொண்டுட்டாருன்னு சொல்லல. அதே போல நீங்க சொல்ற மாதிரி திமுக காரங்களாம் கழுத்து நடிச்சு கொண்டுட்டான், அந்த கொலைக்கு மொத்தத்துக்கும் காரணம் திமுக காரணம்னு நான் சொல்லல. அது விபத்து தான். ஆனால் நடந்த விபத்தை இது என்னால் நடந்து விட்டது என்று இன்னைக்கு வரைக்குமே விஜய் பொறுப்பேற்காமல், இன்னொரு பக்கம் அது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது செஞ்சதெல்லாம் திமுக சொல்லும்போது நமக்கு பெரிய வெறுப்பு இருக்கு. சி, இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இவருடைய தங்கச்சி இறந்ததுக்கு என் மனசுல இன்ன வரைக்கும் இருக்க அந்த வழின்னு சொன்னார்ல, உண்மையிலேயே உங்கள் தங்கச்சியினுடைய ஆன்மான்னு ஒன்று இருந்ததுன்னா கட்டாயமாக உங்களை மன்னிக்காது. உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. உள்ளுக்குள்ள உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களை சுற்றி உள்ளவர்களும் தெரியும், அந்த விபத்து நம்மால் நடந்தது என்று தெரியும்.
ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப திரும்ப திமுகவை கை காட்டிட்டு அந்தா போறான் திருடன் அந்த போறான் திருடன்னு களவாணி பண்ணத்தான் பண்றதெல்லாம் நீ அங்க திமுக கை காட்டிட்டு நீங்க வந்து உட்காந்துட்ட. இந்த 41 பேருடைய மரணத்தில் தான் உங்களுடைய ஆட்சியை நீங்க கைப்பற்றிருக்கீங்க. சரி, ஆட்சி பிடிச்சி 1 மாதம் ஆச்சுல்ல, 1 மாதத்துக்குள்ளே நீங்க போயிருக்கலாம்ல, ஏன் 1 மாதத்துக்கு அப்புறம் போறீங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அங்கே அதிமுகவுடைய எம்எல்ஏ தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்க கட்சிக்கு வந்துட்டார், தாவேக கட்சிக்கு வந்துட்டார். வரல, நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, நீங்க போய் கட்சிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டீங்க. அவரு பின்னால அந்த இடத்துல தாவேக்கா போட்டிடுன்ற போது இடைத்தேர்தல்ல நாம வெல்லணும், தாவேக்கா வெல்லணும். ஏன்னா தாவேக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை இல்லாத கட்சியா இருக்கிறதுனால தாவேக்கா அங்க வெல்லணும்னு சொல்லி வரும் தேர்தலுக்கு இப்பவே ஓட்டுக்கு போறீங்க. திமுக பலி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, வந்த உடனே உங்களுக்கு தெரிவிங்க, யாருன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களை பிடிக்காம தான், தாவேக்கா பிடிக்காம நீங்கள் பண்ணிய செயல் பிடிக்காம தான் மக்கள் உங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அங்க மீண்டும் அங்க இருக்கிறவங்க ஒருத்தர் நீங்க கட்சிக்குள்ள விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அங்க போய் ஓட்டு கேட்குறீங்க, ஓட்டு பிச்சை கேட்கறீங்களே, வெக்கமா இல்லையா விஜய்? வெக்கமா இல்லையா? எல்லோருக்குமே தெரியும், தெல்ல தெளிவாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க எல்லா பேருக்குமே தெரியும், எல்லா அயோக்கியனுக்கும் தெரியும், எல்லா அயோக்கியனுக்கும் தெரியும் இந்த சம்பவம் நம் தளபதியால் நம் தலைவரால் நடந்தது. ஆனா முட்டு கொடுக்குறன்ற பேரை நீங்க பண்றது இருக்குல்ல, மிக கேவலமான அரசியல். நீங்க மிக கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா. திமுக எங்களை விட நீ நம்ம வந்து பேசினா அவங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுங்க. நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசவில்லை. எனக்கு ஒன்று புரியல. அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு, ஓடு இன்னைக்கு பாட்டு பாடின இந்த ஓடுகாடி அன்னைக்கு ஓடிய ஓட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அதாவது காணொலி வாயிலாக தொலைக்காட்சிகளில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மனம் பதபதிச்சது, எங்களால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. அந்த மாதிரி இருந்தது, உறைஞ்சி போய் உட்காந்துட்டோம். அன்றைக்கு இரவு தூக்கத்தை தொலைச்சு நின்றோம் எல்லாருமே நாங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓடுன்னு ஓடியாந்து இங்கே சென்னையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, 2 நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, 2 நாள் கழிச்சு வீடியோ வெளியிடுறீங்க. அன்றைக்கு அந்த சம்பவம் நடந்து 8 மணிக்கு நியூஸ் வெளியாகுன்றீங்க, 8:30 மணி இருக்கும். 8:30 மணிக்கு நியூஸ், நல்லா கிளாஸ் முடிச்சு இத்தனை பேர் சாகுறாங்கன்னு தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக 9 மணிக்கு ஐஜேகேனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் அவர்கள் எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தில் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு எங்கள் நிறுவனம் வந்து அவங்க படிப்பு செலவை ஏற்றுக்கும், அவங்க பட்டப்படிப்பு வரைக்கும் உங்களுடைய செலவை ஏற்றுக்கொள்ளும், எஸ்ஆர்எம் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் அன்னைக்கு அறிக்கை போட்டிருந்தார். நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க, எத்தனை நாள் கழிச்சு போய் உங்களுக்கு நிதி உதவி பண்ணீங்க, இதெல்லாம் பேசணும்ல. ஏன்னா நீங்க திமுகவே குற்றம் சொல்றீங்க, தாவேக்காவுக்கும் இதற்கும் எந்த சம்பவமே இதுவுமே இது இல்லை அப்படின்ற மாதிரி. எப்படின்னா விஜய் எவனோ கடத்தி கொண்டு போய் கரூர்ல விட்டு கூட்டத்தை அவங்களே கூட்டி அவங்களே கொண்டு மேல படி போட்ட மாதிரி ஒரு பழைய பட காட்சி வச்சு கொண்டாந்து இன்னும் அந்த ரீல சுத்திக்கிட்டு இருக்காப்புல, அதையும் இவனுங்க முட்டு கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அரசு பணி சம்பவத்துக்கு வருவோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல இறந்தாங்கல்ல, அவங்க இந்த மண்ணின் பிரச்சனைகளுக்காக போராடினாங்க. அவங்க காப்பராளி தொழிற்சாலை எதிர்த்து போராடி அவர்கள் வந்து போராடி மாண்டார்கள். அதுவும் போராடி மாண்டார்களா, அதாவது கொலை பண்ணாங்க. நீங்க சொல்றீங்கல்ல அந்த திமுக செஞ்சிருச்சுன்னு, இங்கே வெளிப்படையாக அதிமுக கொலை செய்தது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தியது, திட்டமிட்டு நடத்தியது. மக்கள் எல்லோரும் சென்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுக்க போனாங்க. அவர்களை கலவரம் செய்தார்கள் சொல்லி துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்தது. அது வந்து திட்டமிட்டு செய்த ஒரு செயல். அது எல்லோருக்குமே தெரியும் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா உங்களோட இது திட்டமிட்டு விஜய் வந்து இத்தனை பேரை கொலை செய்தார் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அது ஒரு விபத்து, உங்கள்கிட்ட நடந்து ஒரு விபத்து. ஆனால் இங்க நடந்து ஒரு மிக திட்டமிட்டு மக்களை கொண்டு வச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் போராடி இறந்தவர்கள், அவர்கள் இந்த மண்ணிற்காக போராடி இருந்தார்கள். அவருக்கு அரசு வேலை கொடுத்ததுல தவறு இல்லை, நான் சொல்லுவேன் தவறு இல்லைன்னு. ஆனா கரூர்ல கூத்தாடி ஒரு நடிகன் அவனை பார்க்க போய் கூட்டத்துல நெரிசல் இறந்து போனாங்க. அவர்களுக்கு நான் மனம் வருத்தப்படுறேன், இப்படியும் தமிழ் சமூகம் இருக்கிறதா அப்படின்னு நான் மனம் வருந்துறேன். இந்த தமிழ் சமூகத்தை மேலோங்கி கொண்டு வருவதற்குத்தான் எங்கள் பாட்டனார்கள் போராடினார்களா, திரைமுகத்தில் வீழுவதற்காக தான் எங்க தாத்தா காமராஜரை படிக்க வச்சாரா அப்படின்னு நான் மனம் வருந்துறேன். ஆனா அவர்களுக்கு உங்கள் துய துடிப்பு நிதியாகவும் அரசும் கொடுத்த நிதியே போதும், அந்த நிதியே போதும். அதை விட்டுட்டு இந்த டிஎன்பிசி குரூப் 4க்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல கை வைக்கிறீங்க. இவர்களுக்கு அரசு வேலை கொடுத்த அப்படின்னு அவங்களுக்கு போறீங்க. இவன் என்ன சுதந்திரத்துக்கு போராடினாங்களா, இல்ல கரூர்ல உள்ள ஆலைகளுக்கு எதுவும் போராடினாங்களா, இல்ல ஆத்த தண்ணி வரல போராடிச்சுட்டாங்களா? எதற்காக உங்களுக்கு அரசு வேலை? உங்க கட்சிக்காரன் முட்டு கொடுப்பான், தாவேக்காவில் உள்ளவன் அறிவில்லாத அயோக்கிய கமநாட்டிலாம் ஆதரவு கொடுப்பான். உங்களுக்கு முட்டு கொடுக்குற வேலையை அங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கணுமா உங்க வீட்டை வேலை போட்டு கொடுங்க.
இல்லை இன்னும் கூடுதலாக 20-30 லட்ச ரூபா காசு கொடுங்க, அதை விட்டு அரசு வேலை கொடுப்போம்னா இது மிக தவறாக தெரியுது. ரொம்ப தவறு. தாவேக்காவுடைய நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்கள் தளபதியின் அந்த விபத்திற்கு ஒரு பொறுப்பு ஏற்கணும். நீங்களும் பொறுப்பு ஏற்கணும். உங்கள் தளபதியை பார்க்க நீ வாடா வா மச்சான் வா தம்பின்னு கூட்டிகிட்டு போய் பல பேர் கொல்ல பார்த்துருக்கீங்க. அன்றைக்கு நடந்த சம்பவம் எல்லாமே தெரியும். அன்றைக்கு எல்லோருக்குமே தெரியும். அதை விஜய் கொன்று விட்டார்னு யாரும் சொல்லலை. ஆனால் விஜயும் அதற்கு ஒரு காரணம் மட்டும் தான் இன்றைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு எங்க தளபதி மேல குத்தமே இல்லை குத்தமே இல்லை குத்தமே இல்லை முட்டு கொடுக்காங்க. மிக கேவலமா இருக்குது. உங்க வீட்டுல ஒருத்தர் இப்படி இறந்துட்டாருன்னா அரசு வேலை கொடுத்தா போதுமா? அப்ப இனிமே கொலை பண்ணிட்டான்னா கொலை பண்ண எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு 20-30 லட்ச ரூபா காசு கொடுத்து கவர்மெண்ட்ல இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு அந்த கொலை குற்றத்தை அப்படியே மன்னிச்சிடலாமா? நீதிமன்றத்தில் போகாம நின்றுடலாமா?